29வது ஸ்லோகம். இதி சிந்தாபரா புத்திரம் இந்திரம் ச உவாச மானினி சத்ருஹு தே அத்ய சமுத்பன்னஹ திதி கர்ப்பே அதிவீர்யவான். இதி சிந்தாபரா புத்திரம் இந்திரம் சோவாச மானினி சத்ருஸ்தேத்ய சமுத்பன்னோ திதி கர்ப்பே அதிவீர்யவான். இப்படி சிந்தனையில இருந்த அந்த அதிதி சொந்த புத்திரன் கிட்ட இப்படி சொன்னா, உனக்கு அதிசக்தனாயிருக்கிற ஒரு சத்ரு திதியோடு கர்ப்பத்துல ஜனிச்சிருக்கான். 30வது ஸ்லோகம். உபாயம் குரு நாசாய சத்ரோஹோ அத்ய விஜிந்த்யச உல்பத்திஹி ஏவ ஹந்தவ்யா திதிஹி கர்ப்பஸ்ய சோபனா. உபாயம் குரு நாசாய சத்ரோரத்ய விஜிந்த்யச உல்பத்திரேவ ஹந்தவ்யா தித்யா கர்ப்பஸ்ய சோபனா. அந்த சத்ருவை நசிப்பிக்கிறதுக்கு நன்னா யோசனை பண்ணி ஒரு ஐடியா கண்டத்தனம். கர்ப்பத்துக்குள்ள வச்சே அந்த குழந்தைய கொல்லணும். 31வது ஸ்லோகம். வீட்சிய தாம் அசிதாபாங்கீம் சபத்னீபாவம் ஆஸ்திதாம் துனோதி ஹிருதயே சிந்தா சுகமர்ம விநாசினி. வீட்சிய தாம் அசிதாம் பாங்கி சபத்னீபாவமாஸ்திதாம் துனோதி ஹிருதயே சிந்தா சுகமர்ம விநாசினி. சபத்னி பாவத்துல இருக்கிற அந்த திதிய பார்த்துட்டு நிம்மதி இல்லாம ஹிருதயம் தளர்ந்து போச்சு அதிதிக்கு. 32வது ஸ்லோகம். ராஜ க்ஷயம் ஏவ சம்ருத்தஹ நஷ்டஹ ந ஏவ பவேத் ரிபுஹ தஸ்மாத் அங்குரிதம் ஹன்யாத் புத்திமான் ஹிதம் கில. ராஜயக்ஷ்மேவ சம்ருத்தோ நஷ்டோ நைவ பவேத் ரிபுஹ தஸ்மாதங்குரிதம் ஹன்யாத் புத்திமானஹிதம் கிலா. அந்த சத்ரு க்ஷயநோய் மாதிரி பெருசானா பின்ன நசிப்பிக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால புத்தி இருக்கிறவன் அப்படி இருக்கிற அத ஸ்டார்டிங்லயே நுள்ளி களையணும் சத்ருவை. 33வது ஸ்லோகம். லோக சங்குஹு இவ க்ஷிப்தஹ கர்ப்பஹ வை ஹிருதயே மம ஏன கேன அபி உபாயேன பாதயா அத்ய சதக்ரதோஹ. லோக சங்குரிவ க்ஷிப்தோ கர்ப்போ வை ஹிருதயே மம ஏன கேனாப்யுபாயேன பாதயாத்ய சதக்ரதோ. திதியோடு கர்ப்பம் என்னோட ஹிருதயத்துல ஒரு இரும்பாணி மாதிரி தொலைச்சு கயறது. புத்ரா இந்திரா அதை எப்படியாவது இல்லாம பண்ணணும் அப்படின்னு அதிதி இந்திரன் கிட்ட கேட்கறது யாக்கும் பார்க்கிறோம். 34வது ஸ்லோகம். சாம தான பலேன அபி ஹிம்சனீயஹ த்வயா சுதா திதிஹி கர்ப்பஹ மகாபாகா மம சேத் இச்சசி பிரியம். சாமதான பலேனாபி ஹிம்சனீயஸ்த்வயா சுதா தித்யா கர்ப்போ மகாபாகா மம சேதிச்சசி பிரியம். புத்ரா இந்திரா அப்படின்னு அதிதி கூப்பிட்டு சொல்றா, என்னோட பிரியம் என்னவாக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறாய் அப்படின்னாக்கா
சாமதான பேதங்களில் ஏதாவது ஒரு உபாயத்தை உபயோகிச்சு அந்த குழந்தைய நீ கொன்னுடு அப்படின்னு சொல்லதா அதிதி புத்திரனான இந்திரன் கிட்ட திதியோட கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய கொல்ல சொல்லறா. வியாசர் இப்போ அங்க என்ன நடந்தது அப்படின்னு மறுபடியும் கண்டினியூ பண்றார். 35வது ஸ்லோகம். ஸ்ருத்வா மாதிருவஜஹா சக்ரஹா விஜிந்திய மனசா ததஹ ஜகாம அபர மாதுஹு சஹ சமீபம் அமராதிபஹ. ஸ்ருத்வா மாத்ருவஜः சக்ரோ விஜிந்த்ய மனசா ததா ஜகாமாபரமாது ச சமீபம் அமராதிபா. அமராதிபதியாயிருக்கிற சக்கரன் இந்திரன் அம்மாவோடு வாக்கு அதிதி அப்படிங்கிற தன்னோட அம்மாவோட வாக்க கேட்டுட்டு மனசுல கொஞ்சம் சிந்தனை பண்ணினார். அதுக்கப்புறமா நேரா சித்தியாயிருக்கிற திதி கிட்ட போனார். 36வது ஸ்லோகம். வவந்தே வினயாது பாதௌ திதிஹி பாபமதிஹி நிருபா ப்ரோவாஜ வினயேன அசௌ மதுரம் விஷகர்பிதம். வவந்தே வினயாத் பாதௌ தித்யா பாபமதிர்நிருபா ப்ரோவாஜ வினயேனாசௌ மதுரம் விஷகர்பிதம். வியாசர் சொல்லறார் ஜனமேஜயன் கிட்ட, ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு இந்திரன் பாப சிந்தனையோடு கூடிட்டு பாபமதிஹி பாப புத்தியோடு கூடிட்டு திதியோடு பாதத்தை ரொம்ப பவ்யமாயிட்டு நமஸ்காரம் பண்ணினார். விஷத்தை உள்ள வச்சுண்டு ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு இனிமையாயிட்டு பேசினார் அப்படின்னு இந்திரன் என்னவாக்கும் சொன்னார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல இந்திரன் சொல்ற மாதிரியே இங்க சொல்லப்படுறது. இந்திரன் திதி கிட்ட சொன்ன வார்த்தைகள். அதனால இந்திர உவாச்சா. 37வது ஸ்லோகம். மாதஹா த்வம் விரதயுக்தாக அசி க்ஷீணதேஹா அதிதுர்பலா சேவார்த்தம் இஹ சம்பிராப்தஹ கிம் கர்த்தவ்யம் வதஸ்வமே. மாதஸ்த்வம் விரதயுக்தாசி க்ஷீணதேஹாதிதுர்பலா சேவார்த்தமிஹ சம்பிராப்த கிம் கர்த்தவ்யம் வதஸ்வமே. அம்மா அப்படின்னு கூப்பிடுறா சித்திய திதிய அதிதியோட புத்திரனான இந்திரன். அம்மா உங்களுக்கு இந்த விரதமெல்லாம் இருந்து ரொம்ப டயர்டா இருக்க, சரீரத்துக்கு பலம் இருக்காது. அதனால உங்களை பல விதத்துல ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக்கும் வேணும் அப்படிங்கிறத சொல்லிக்குங்கோ அப்படின்னு. 38வது ஸ்லோகம். பாத சம்வாஹனம் தே அகம் கரிஷ்யாமி பதிவிரதே குரு சுஸ்ரூஷணாத் புண்ணியம் லபதே கதிம் அக்ஷயாம். பாத சம்வாஹனம் தேஹம் கரிஷ்யாமி பதிவிரதே குரு சுஸ்ரூஷணாத் புண்ணியம் லபதே கதிம் அக்ஷயாம். நான் அம்மாவோட காலை தடவி தரட்டுமா? ரொம்ப ரொம்ப விரதனிஷ்டை இருக்கிற அம்மை எனக்கு குருவாக்கும். குரு சுஸ்ரூஷையினால புண்ணியம் கிடைக்குமே, அதே மாதிரி எனக்கு மோட்சமும் கிடைக்கும். இப்படின்னு எல்லாம் இந்திரன் வாயில சொல்லறார், அவ்வளவுதான். ஆனா மனசுக்குள்ள எப்படியாவது அந்த திதியோடு வயிற்றுக்குள்ள இருக்கிற கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசுவை கொல்லணும் அப்படிங்கிற பாப சிந்தையோடு கூடிட்டாக்கும் இந்திரன் அங்க வந்திருக்கிறது. 39வது ஸ்லோகம். நமே கிமபி பேதோஸ்தி ததாதித்யா ஷபே கில இத்யுக்த்வா சரணௌ ஸ்பிருஷ்ட்வா சம்வாஹன பரோபவத். அம்மா அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் திதிட்ட இந்திரன் பேசுறது. அம்மா நீங்களும் என்னோடு என்ன பிரசவிச்ச அம்மையான அதிதியும் தம்மில எனக்கு எந்தவித பேதமும் இல்லை அப்படின்னு நான் சத்தியம் செஞ்சு சொல்றேன்
அப்படின்னு சொல்லிட்டு திதியோடு கால தடவறதுக்கு ஆரம்பிச்சான் இந்திரன். ந மே கிம் அபி பேதஹா அஸ்தி ததா அதிதிஹி ஷபே கிலா இது உக்த்வா சரணௌ ஸ்பிருஷ்ட்வா சம்வாஹனபரஹா அபவது. 40வது ஸ்லோகம். சம்வாஹன சுகம் பிராப்ய நித்ராமாபசுலோச்சனா ஸ்ராந்தாவ்ரத கிருஷா சுப்தா விஸ்வஸ்தா பரமா சதி. கால தடவி கொடுத்ததால திதி சுகமா அந்த அனுபவத்துல தூங்கிட்டா. விரதம் செய்யறதுனால, கடின விரதமா இருக்கிறதுனால சரீரம் க்ஷீணிச்சிருந்த நல்லவளா இருக்கிற அந்த திதி இந்திரனோட வாக்க கேட்டு நம்பிண்டு தூங்கியே போயிட்டான். சம்வாஹன சுகம் பிராப்யா நித்ராம் ஆப சுலோச்சனா ஸ்ராந்தாக விரதகிருஷாக சுப்தா விஸ்வஸ்தா பரமாசதி. 41வது ஸ்லோகம். தாம் நித்ராவசம் ஆபன்னாம் விலோக்ய பிராவிஷத் தனும் ரூபம் கிருத்வா அதிசூக்ஷ்மம் ச சஸ்திரபாணிஹி சமாஹிதா. தாம் நித்ராவசமாபன்னாம் விலோக்ய பிராவிஷத் தனு ரூபம் கிருத்வா அதிசூக்ஷ்மம் கிருத்வாதிசூக்ஷ்மம் ச சஸ்திரபாணி சமாஹிதா. திதி தூங்கியாச்சு அப்படின்னு பார்த்தோன்னே அதிசூக்ஷ்மமா இருக்கிற ரூபத்தை ஸ்வீகரிச்சு ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துட்டு தேவேந்திரன் அந்த திதியோடு சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினான். 42வது ஸ்லோகம். உதரம் பிரவிவேஷ ஆஷு தஸ்யா யோகபலேன வை கர்ப்பம் சகர்த்த வஜ்ரேன சப்ததா விநாயகः. உதரம் பிரவிவேஷாஷு தஸ்யா யோகபலேன வை கர்ப்பம் சகர்த்த வஜ்ரேன சப்ததாப விநாயகா. அதி சீக்கிரமா திதியோடு உதரத்துக்குள்ள யோகபலத்தால பிரவேசனம் பண்ணிட்டு வஜ்ரதாரியாயிருக்கிற இந்திரன் அந்த வஜ்ராயுதத்தை பிரயோகிச்சு திதியோடு கர்ப்பத்துக்குள்ள அந்த கர்ப்பத்தை வஜ்ரத்தால 7 ஆயிட்டு கட் பண்ணினான். 43வது ஸ்லோகம். ருரோத ச ததா பாலஹ வஜ்ரேண அபிஹதஹ ததா மா ருதா இதி சனைஹி வாக்கியம் உவாஜ மகவான் அமும். ருரோத ததா பாலோ வஜ்ரேணாபிஹதஸ்ததா மாருதேதி சனைர்வாக்கியமுவாஜ மகவானமும். வஜ்ரத்தால வஜ்ராயுதத்தால அந்த கர்ப்பத்தை வெட்டி போட்டோன 7 ஆயிட்டு வெட்டி போட்டோன அந்த குழந்தை சத்தமா அழுதுது. அப்போ இந்திரன் அதுகிட்ட சொன்னான், அழாதே அப்படின்னு மெல்ல சொன்னான், சத்தம் போடக்கூடாது. 44வது ஸ்லோகம். சகலானி புனஹ சப்ததா கர்த்திதானி ச ததா ச ஏகோன பஞ்சாசன் மருதஹ ச அபவன் நிருபா. சகலானி புனः சப்ததா கர்த்திதானி ச ததா சைகோன பஞ்சாசன் மருதச்சாபவன் நிருபா. 7 முறிச்சா ஓரோன்னையும் மறுபடியும் 7 ஆயிட்டு முறிச்சான். அப்போ 7 49. அப்படி 49 மருத்துக்கள் உண்டானா. அவளும் அந்த கர்ப்பத்துல தான் இருக்கா. இப்ப இந்திரனும் அந்த கர்ப்பத்துக்குள்ளதான் இருக்கான். அப்போ திதியோடு கர்ப்பத்துக்குள்ள இந்திரன் பிரவேசிச்சு திதியோடு குழந்தையோடு அந்த பாவத்திலேயே வந்தாச்சு. இப்போ இந்திரன் வெட்டி போட்ட அந்த 49 குழந்தைகள், அப்படி 49 1 50 குழந்தைகள் ஆச்சு இப்ப திதியோடு வயத்துக்குள்ள. 45வது ஸ்லோகம். ததா பிரபுத்தா சுததி ஞாத்வா கர்ப்பம் ததா கிருதம் இந்திரேன சலரூபேண சுகோப பிருஷதுக்கிதா.
ததா பிரபுத்தா சுததி ஞாத்வா கர்ப்பம் ததா கிருதம் இந்திரேண சலரூபேண சுகோப பிருஷதுக்கிதா. அதுக்குள்ள திதி தூங்கி எந்திருந்துட்டா. இந்திரன் ஏமாத்தினான், தன்னோட கர்ப்பத்தை இப்படி முறிச்சு போட்டான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ரொம்ப கோபிச்சா. அவளுக்கு துக்கம் அடக்கிறதுக்கு சாதிக்கலை. 46வது ஸ்லோகம். பகினீ கிருதம் து சா புத்வா ஷஷாப குபிதா ததா அதிதிம் மகவந்தம் ச சத்யவிரதபராயணா. பகினீ கிருதம் து சா புத்வா ஷஷாப குபிதா ததா அதிதிம் மகவந்தம் ச சத்யவிரதபராயணா. திதி புரிஞ்சுண்டா, என்னோட சகோதரியாக்கும் இப்படி இந்திரனை விட்டு செய்ய வச்சது அப்படின்னு. அதனால சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட திதி சகோதரியாயிருக்கிற அதிதியையும் அதிதியோடு புத்திரனான இந்திரனையும் சபிச்சா. 47வது ஸ்லோகம். யதா மே கர்த்திதஹ கர்ப்பஹ தவ புத்ரேண சத்மனா ததா தன்னாசம் ஆயாது ராஜ்யம் திரிபுவனஸ்ய து. யதா மே கர்த்திதோ கர்ப்பஸ்தவ புத்ரேண சத்மனா ததா தன்னாசமாயாது ராஜ்யம் திரிபுவனஸ்ய து. உன்னோட புத்திரன் என்னோட கர்ப்பத்துக்குள்ள கடந்து என் குழந்தைகளையெல்லாம் இல்லாம பண்ணினதால, ஏமாத்தினதுனால அவனுக்கு இந்த 3 உலகத்துல இருக்கிற அந்த நாயகத்துவம் இல்லாம போகட்டும், பதவி இல்லாம போட்டும். 48வது ஸ்லோகம். யதா குப்தேன பாபேன மம கர்ப்பஹ நிபாதிதஹ அதிதிஹி பாபசாரிண்யாஹ யதா மே காதிதஹ சுதஹ. யதா குப்தேன பாபேன மம கர்ப்போ நிபாதிதா அதித்யா பாபசாரிண்யா யதா மே காதித சுதா. பாபியான இந்திரன் பொய் சொல்லி என்னோட கர்ப்பத்தை வெட்டி போட்ட மாதிரி பாபிஷ்டையான அதிதி என்னோட புத்திரனை இல்லாம பண்ணினத மாதிரி. 49வது ஸ்லோகம். தஸ்யாஹ புத்ராஹ து நஷ்யந்து ஜாதா ஜாதா புனஹ புனஹ காராகாரே வசது ஏஷா புத்ரசோக ஆதுராபிருஷம். தஸ்யா புத்ராஸ்து நஷ்யந்து ஜாதா ஜாதா புனః புனः காராகாரே வசத்வேஷா புத்ரசோகாதுராபிருஷம். அதிதியோடு புத்திரர்கள் ஓரோருத்தரும் ஜனிக்கிற உடனேயே இல்லாம ஆகட்டும். புத்திர துக்கம் அனுபவிச்சுட்டு அவள் காராகிரகத்துல படுக்கிறதுக்கு ஆன சாகச்சரியம் உண்டாகட்டும் அப்படின்னு சபிக்கிறா திதி. 50வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு. இங்க திதி அதிதிக்கு கொடுக்கிற சாபமாயிட்டும். 50வது ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகம் வியாச பகவான் கதையை கண்டினியூ பண்றதாயிட்டுமாக்கும் இருக்கு. அதனால 50வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு அந்ய ஜன்மனி சாப்யேவ அந்ய ஜன்மனி ச அபி ஏவ மிருத அபத்யா பவிஷ்யதி. அந்ய ஜன்மனி சாப்யேவ மிருதாபத்யா பவிஷ்யதி. அடுத்த ஜென்மத்திலேயே அவள் குழந்தைகளெல்லாம் இறந்து போனவளாயிட்டு ஆகட்டும் அப்படின்னு சபிச்சா திதி அதிதிய. എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். அதனால 2வது லைன் 50வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச பகவான் சொல்றதாயிட்டு. இது
उत्सृष्टं तदा श्रुत्वा शापं मरीचिनन्तना इत्युत्सृष्टं तदा श्रुत्वा शापं मरीचिनन्तना இப்படி சபிச்சதை கேட்டோன்னே கஷ்யபன் என்ன பண்ணினார் அப்படின்னு வியாசர் இங்க சொல்றார். 51வது ஸ்லோகம். உவாஜ பிரணய உபேதஹ வஜனம் சமயன் இவ மா கோபம் குரு கல்யாணி புத்ராஹ தே பலவத்தராஹ. உவாஜ பிரணயோபேதோ வஜனம் சமயன்னிவ மா கோபம் குரு கல்யாணி புத்ராஸ்தே பலவத்தரா. ரொம்ப பாசத்தோடு கூடிட்டு மரீச்சி புத்திரனா இருக்கிற கஷ்யபன் மனைவிய சமாதானப்படுத்திட்டு இப்படி சொல்லறார் திதிய. கோபிக்காதே திதி, உன்னோட புத்திரர்கள் எல்லாம் ரொம்ப சக்தி இருக்கிறவாளாயிட்டு ஜெனிப்பா, பயந்துக்காதே, அவ ஆரும் இறந்து போக மாட்டா. 52வது ஸ்லோகம். பவிஷ்யந்தி சுரா சர்வே மருதோ மகவல்சகா சாபோயம் தவ வாமோரு துவஷ்டாவிம்ஷேதத்வாபரே. உன் புத்திரர்கள் எல்லாம் தேவர்களாயிட்டும் தேவேந்திரனோடு பிரியமானவர்களாயிட்டும் தீர்வா. அதனால உன்னோட சாபம், இந்த சாபம் 28வது துவாபர யுகத்துல. 53வது ஸ்லோகம். அம்சேன மானுஷம் ஜென்ம பிராப்ய போட்சதி பாமினி வருணேனாபிதத்தோஸ்தி சாப சந்தாபிதேன ச. அம்சேன மானுஷம் ஜென்ம பிராப்ய போட்சதி பாமினி வருணேன அபிதத்தஹ அஸ்தி சாபஹ சந்தாபிதேன ச. உன்னோட சகோதரி அம்சத்தால மனுஷ ஜென்மம் பிராபிச்சு அனுபவிப்பாள். 28வது துவாபர யுகத்துல உன்னோட சகோதரியான அதிதி அவளோட அம்சத்தால மனுஷ ஜென்மத்தை பிராபிச்சு பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பாள். ரொம்ப சங்கடம் வந்த வருணனும் அவளை சபிச்சிருக்கான், அதையும் தெரிஞ்சுக்கோ. வருணனும் உன்னோட சகோதரியான அதிதிய சபிச்சிருக்கார், அதை நீ தெரிஞ்சுக்கோ. 54வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு. இங்க கஷ்யபன் திதிக்கு சொல்றதாயிட்டும் 54வது ஸ்லோகத்துல 2வது லைனு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றதாயிட்டும் பார்க்கிறோம். 54வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு. உபயோஹ சாபயோகேன மானுஷீயம் பவிஷ்யதி. உபயோ சாபயோகேன மானுஷீயம் பவிஷ்யதி. ரெண்டு பேரோடும் சாபம் காரணமாயிட்டு அதிதி மனுஷ ஸ்திரீயாயிட்டு ஜெனிப்பள் அப்படின்னு இங்க சொல்லறார் திதிக்கு கஷ்யபன். എന്നിട്ട് வியாச பகவான் இங்க ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். 54வது ஸ்லோகத்துல 2வது லைனு. பதினா ஆஸ்வாசிதா தேவி சந்துஷ்டா சா அபவத் ததா. பதினாஸ்வாசிதா தேவி சந்துஷ்டா சாபவத் ததா. கணவர் இப்படி சொல்லி ஆஸ்வாசப்படுத்தினோன மனைவியான திதி இப்போ சந்தோஷமாயிட்டா அப்படின்னு. 55வது ஸ்லோகம். ந உவாஜ விப்ரியம் கிஞ்சித் ததஹ சா வரவர்ணினி இதி தே கதிதம் ராஜன் பூர்வ சாபஸ்ய காரணம் அதிதிஹி தேவகி ஜாதா ஸ்வ அம்சேன நிருபசத்தமா. நோவாஜ விப்ரியம் கிஞ்சித் ததசா வரவர்ணினி இதி தே கதிதம் ராஜன் பூர்வசாபஸ்ய காரணம் அதிதிர் தேவகி ஜாதா ஸ்வாம்சேன நிருபசத்தமா. அதுக்கப்புறமா
நல்லவளா இருக்கிற திதி. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் சத்தம் போடணும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. கஷ்யபனுக்கு பிடிக்காத மாதிரி ஒன்றும் பேசலை. ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறாரு இங்க வியாசர் ஜனமேஜயன. എന്നിട്ട് சொல்றார், இப்படி பூர்வ சாபத்தோட காரணத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதனால அதிதி தேவி அவளோட அம்சத்தால தேவகி ஆயிட்டு ஜனிச்சா அப்படிங்கிறதையாக்கம் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.